ஜெய் சாயிராம். தீர்ந்து விடாதா, முடிந்து விடாதா, நடந்து விடாதா என்று நீ நினைத்து கொண்டிருக்கும், ஏங்கிக் கொண்டிருக்கும் அந்த விஷயத்தில் ஒரு நல்ல முடிவை நான் கொடுக்கப் போகிறேன். உனக்கான மாற்றங்களை நிறைவேற்றப் போகிறேன். இன்னும் சில மணி நேரமே. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. அன்னமில்லாமல் உறக்கமில்லாமல் கழிந்த உன் நாட்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நாளை எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழப்போகிறது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். மனவேதனையாக இருக்கும் சமயத்தில் நம்பிக்கையோடு என்னை கூப்பிடு. நான் உன் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்பேன். தீர்ந்து விடாதா, முடிந்து விடாதா என்று ஏங்கிய விஷயத்தில் ஒரு முடிவை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ கூப்பிடுவதற்காகத்தான், நீ கூப்பிடும் அந்த வார்த்தைக்காகத்தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். நீ தனியாக இருப்பது போல ஒரு தோற்றம் உன் கண்களுக்கு தெரிந்தாலும் கவலையே படாதே. நான் உனக்குள்ளேயே உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னுள்ளேயே இருந்து உனக்கு தேவையானது அனைத்தையும் யோசித்து யோசித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னை தூக்கி வைப்பதும் நான் தான், உன்னை தூக்கி சுமப்பதும் நான் தான். நம்பிக்கையோடு போராடு, நான் இருக்கிறேன். உனக்கு நிழலாக நான் வருவேன். உன்னை நான் காத்திடுவேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான பொக்கிஷத்திற்கு உண்டு. நான் இருக்கிறேன். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத உயர்வான நிறத்தில், உயர்வான இடத்தில் உன்னை நிறுத்தி நான் அழகு பார்ப்பேன். என்னை தஞ்சமடைந்தவர்களை, என்னையே முழுமையாக நம்புவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டு விடுவதே இல்லை. என் உயிரை கொடுத்தாவது நான் அவர்களை காப்பாற்றி மீட்டெடுப்பேன். வாழ்வில் வெற்றி மகுடத்தை சூடுவேன். எந்த ரூபத்திலாவது நான் உனக்கு உதவி கரத்தை நீட்டிக்கொண்டே இருப்பேன். என் கைகளை இறுக்கமாக பற்றிக்கொள். தீர்க்கமாக என்னை நம்பு. நான் உன்னை விட்டு விடமாட்டேன். உன் வாழ்வில் என்ன நடந்தாலும், யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், என்னதான் உன் வாழ்வில் சூழ்நிலைகள் மாற்றம் கொண்டாலும் நான் உனக்கு உறுதுணையாகவே இருப்பேன். உன்னை விட்டு விலக மாட்டேன். உன்னுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். உன்னை வெறும் கையோடு நான் அனுப்பிவிட மாட்டேன். சில சமயம் உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறவில்லையே என்று வருத்தப்படாதே. வாழ்வு அப்படியே முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த கால தாமதமாகிறது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இறைவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் என்ற நினைவை உன் மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். உன்னை கெடுப்பதற்கு உன்னை சுற்றி பல பேர் இருந்தாலும் கூட அந்த பல பேரிலிருந்து உனக்காக ஒருவரை நான் உருவாக்குவேன். உன் எண்ணம் நல்லவையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கெடுதல் நினைப்பவர்களிடமிருந்து ஒரு நல்லவரை நான் உருவாக்குவேன் உனக்காகவே. எதற்குமே கவலை கொள்ளாதே. உன்னிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில், தகுந்த சமயத்தில், தக்க தருணத்தில் உன்னை வந்து சேரும்படி நான் பார்த்துக்கொள்கிறேன். நான் இருக்கிறேன். இருப்பவர்கள் அனைவருமே மனதை காயப்படுத்துகிறார்களே என்று வருத்தம் கொள்ளாதே, வேதனை அடையாதே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதுதான் உன் வாழ்விற்கும் மனதிற்கும் மிக மிக நல்லது. மன அமைதியை இழந்து நிற்கும் உன் வாழ்வு கூடிய விரைவில் மகிழ்ச்சியான தருணத்தை சந்திக்கும். நான் அந்த சந்திப்பை ஏற்படுத்துவேன். நீ எதிர்பார்க்கும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை நான் உனக்கு கொடுப்பேன். நீ அதை பெறதான் போகிறாய். இன்னும் சில மணி நேரமே. நீ இழந்தது அனைத்தையும் நீ தேடி செல்லும் காலகட்டத்தில் அதுவே உன்னை தேடி வந்தடையும். அந்த காலமும் நேரமும் உன்னை சேர்ந்து வரும். காத்திரு, பொறுமையாக காத்திரு. உன் வாயிற்கதவை திறந்து வைத்துக்கொண்டு காத்திரு. கூடிய விரைவில் உன் வீட்டிற்கு நான் வருவேன். வந்து நிரந்தரமாக உன் இல்லத்தில் வாசம் புரிவேன். உனக்கு தேவையானது அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நான் இருக்கிறேன் குழந்தையே, கலங்காதே. பொறுமை மிக மிக முக்கியம்.
உன் வாழ்வு என் கையில்தான். வசந்தம் வரும் உன் வாழ்வில், சந்தோஷம் வரும் உன் வாழ்வில், மகிழ்ச்சி நிறையும் உன் வாழ்வில். நீ கோபம் கொள்வதிலாலோ வருத்தமடைவதாலோ எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. அமைதியாக இரு. நடப்பது அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். மற்றனைத்தையுமே நான் பார்த்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. உன்னுடைய பொறுமை எவ்வளவு உயர்வாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உயர்வையும் நிச்சயமாக காண்பாய். உன் பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதுமே துணிவை மட்டும் இழந்து விடாதே. முயன்று கொண்டே இரு. முயற்சி செய்வதை மட்டும் நிறுத்தி விடாதே. என் அன்பு குழந்தா, உன் வீட்டை நான் பாதுகாத்து நின்று கொண்டிருக்கிறேன். எதற்குமே நீ கலங்கவோ அஞ்சவோ வேண்டாம். உன் மனதில் ஏதாவது துன்பங்களோ சோகங்களோ வேதனைகளோ இருந்தால் உன் அப்பாவிடம் வந்து அமைதியாக உட்கார்ந்து கொண்டு மனம் திறந்து பேசு. என்னிடம் அனைத்தையும் கூறிவிடு. தகுந்த நேரத்தில், உனக்கான நேரத்தில் கண்டிப்பாக உன் வாழ்க்கையிலிருந்து அந்த துன்பத்தை வேதனையை நான் துடைத்து எறிவேன், தீர்த்து வைப்பேன். நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தம் கொள்கிறாய்? உன்னை குறைத்து மதிப்பிட்டவர்கள் உன்னை தேடி இப்பொழுது வருகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? உன்னுடைய மதிப்பு இப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்துவிட்டது, புரிந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். உன்னுடைய திறமை உனக்கே தெரியாது குழந்தையே. அதுதான் வாழ்வு. மற்றவர்களுக்கு உதவ எந்த நொடியும் யோசிக்காதே. உன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இரு. ஆனால் இதை செய்தால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று சுயநலத்தோடு அந்த உதவியை செய்யாதே. பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நீ செய்யும் உதவி உன்னை தலைமுறை தலைமுறையாக காத்து வழிநடத்தும். மற்றவர்களுக்கு நீ பிரதிபலன் பார்க்காமல் செய்யும் உதவி, நீ செய்யும் உதவி உனக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்ல விதமாக வந்து சேரும். உனக்கு உதவ நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னை அதிகமாக நான் சோதிப்பேனே தவிர உன்னை எப்பொழுதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். அந்த சோதனைகளும் எதற்கு தெரியுமா? உன் வாழ்வை நீ புரிந்து கொள்வதற்காகவும் உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீ தெரிந்து கொள்வதற்காகவும் தான் அந்த சோதனைகளை நான் உனக்கு தருகிறேன். சோதனைகளும் பிரச்சனைகளும் அதிகமாக வருகிறதே என்று வருத்தப்படாதே. அதைவிட ரெட்டிப்பு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் சோதனைகளில் உன்னை சூழ்ந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள். மனதை பக்குவமாக வைத்துக்கொள். கஷ்டத்தை மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தால் உனக்கு எப்படி முன்னேறத் தோன்றும்? கஷ்டத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு முன்னேற வேண்டும், போராட வேண்டும், வெற்றியடைய வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதில் பதிய வைத்தாலே போதும். வெற்றியடைவதற்கான வழி தானாகவே உன் கண்களுக்கு தெரியும். அந்த வழியில் உனக்கு துணையாக நான் உன்னோடு பயணம் செய்து கொண்டு நீ அடைய வேண்டிய லட்சியத்தை உனக்கு அடைவிப்பதற்காக, உனக்கு கொடுவதற்காக நானும் உன்னோடு பயணத்தை மேற்கொள்வேன், மேற்கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் வெற்றியை உன் கைகளுக்கு கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். எதற்குமே பயப்படாதே. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் இருக்கிறேன். அவருடைய மனம்தான் காரணமாக இருக்கிறது. அந்த மனமானது முற்பிறவியில் செய்த கர்மாக்களுக்கு ஏற்பத்தான் அந்த மனமும் செயல்படும். அந்த மனத்தின் தூசுகளை, கசடுகளை ஒருவர் தூய்மைப்படுத்துகிறார் என்றால் அவர் கர்ம வினைகளை அழித்து கொண்டிருக்கிறார் என்றுதானே பொருள். என்னுடைய அறிவுரைப்படி, என்னுடைய வாக்கின்படி அவரவர் வாழ்க்கை படகை ஓட்டிக் கொண்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாகவும் அமைதியாகவும் தான் வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அறிவுரைகளை மதிக்காமல் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் இன்னல்களிலே மாட்டிக்கொள்கின்றனர், தவித்து கொண்டிருக்கின்றனர். நான் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் செய்யும் உபதேசங்கள் என்னவென்றால், நான் எந்த விதமான பூஜை புலஸ்காரங்களையும் ஏற்கவும் இல்லை, விரும்பியதும் இல்லை. ஆழ்ந்த நம்பிக்கையும் பொறுமையுடன் கூடிய விடாமுயற்சி இருந்தால் அவர்கள் நிச்சயமாக என்னை அடையலாம்.
பட்டினி கிடந்தால்தான், விரதம் இருந்தால்தான் என்னுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பது எந்த ஒரு உண்மையும் இல்லை. அதில் எனக்கு துளி கூட விருப்பமும் இல்லை. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கு உண்டு. என்னுடைய ஆசிர்வாதத்தால் நீ மென்மேலும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி அடைவாய், ஆனந்தமடைவாய், சர்வ நிச்சயமாக அனைத்திலும் வெற்றியே பெறுவாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகள், இதை நிம்மதியாக நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு இன்று இரவு நிம்மதியாக உறங்கு. நாளை பௌர்ணமி விடியலில் உன் மனம் விரும்பும் ஒரு நல்ல திருப்பத்தை உனக்கு கொடுத்து, நீ நினைத்ததை உனக்கு அமைத்து கொடுத்து, நீ எதிர்பார்க்காததை உன் கைகளில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். எது நடந்தாலும் இது நமக்கு நல்லதாகத்தான் நடக்கும், நன்மையாகத்தான் இருக்கும் என்று முடிவு செய்துவிட்டு அதை கடந்து செல்வதுதான் உனக்கும் சரி, உன் வாழ்க்கைக்கும் சரி, மிக நல்லதாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் உதவியாக இரு. உதவி செய்யும் பொழுது பொருளாகத்தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. நமது வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருந்தால் அது கூட பேர் உதவிதான். அப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்துவிட்டு அவர்களிடம் எதையும் நாம் எதிர்பார்க்கவே கூடாது. தானம் செய்தால் எதையும் எதிர்பார்க்கவே கூடாது. நன்மையும் சேர்த்துதான் நாம் தானத்தை செய்துவிட்டு அதிலிருந்து நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் செய்த தானத்திற்கு பலனே இருக்காது. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு குரு ஒருவர் பாடம் கற்றுக் கொடுப்பதில் ரொம்பவே சிறந்தவராய் இருந்தார். அதனால் அவரிடம் நிறைய மாணவர்கள் வந்து குவிந்து கொண்டே இருந்தனர். ஆனால் அவர் பாடசாலை மிகவும் சிறியது. அதனால் அவருக்கு பெரிய பாடசாலை தேவைப்பட்டது. அப்போது ஒரு பணக்கார வியாபாரி குருவின் பாடசாலையை பெரிதாக கட்டுவதற்கு தன்னிடம் இருந்து 500 காசுகளை கொடுக்க முன்வந்தார். அதை குரு ஏற்றும் கொண்டார். ஆனால் அதை பெற்று கொண்ட பின் குரு எதுவுமே சொல்லாமல் உள்ளே சென்று விட்டார். ஆனால் அந்த பணக்காரர் தன் மனதில் குருவுக்கு அவ்வளவு பணம் கொடுத்தும் அவர் ஒரு நன்றி கூட சொல்லவில்லையே என்று வருத்தப்பட்டார். அதனால் தன் மனதில் இருப்பதை அவருக்கு வெளிப்படுத்த மறைமுகமாக, நான் உங்களுக்கு அந்த மூட்டையில் 500 காசுகளை கொடுத்துள்ளேன் என்று மறுமுறையும் கூறினார். குருவும், நீங்கள் அதை ஏற்கனவே சொல்லிவிட்டீர்களே என்று கூறினார். இல்லை, நான் ஒரு பெரிய பணக்கார வியாபாரி. அப்படிதான் என்றாலும் 500 காசுகள் என்பது பெரிய பணம் அல்லவா என்று மீண்டும் அந்த பணக்காரர் கூறினார். அதற்கு குரு, எனவே உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டுமா என்று கேள்வியாக கேட்டார். அந்த பணக்காரரும் ஆம், சொல்ல வேண்டும் என்று கூறினார். குரு அதற்கு அவரிடம், நான் ஏன் சொல்ல வேண்டும்? கொடுத்தவர்தான் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று கூறி, உண்மையில் தானம் செய்பவர் எதையுமே எதிர்பார்க்க கூடாது, அவருக்கு தானமே பெரும் மகிழ்ச்சியை தரும் என்று கூறினார். மற்றவர்களுக்கு நாம் தானம் செய்தால் அது நம் மனதிற்கு மிக மகிழ்ச்சியாகவே இருக்கும், மனது நிம்மதியாகவே இருக்கும். அதுவே நமக்கு பெரும் சந்தோஷத்தை கொடுக்கும். எனவே மற்றவர்களுக்கு தானத்தை செய்துவிட்டு அவர்களிடத்திலிருந்து எதையும் நாம் எதிர்பார்க்கவே கூடாது. ஏதாவது கஷ்டமோ துயரமோ வந்துவிட்டால் என்ன வாழ்க்கை இது என்று நினைப்பதை விட நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை மிக பொக்கிஷமானது என்று நினைத்து பார்த்தாலே வாழ்க்கை மிக இலகுவாகவே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் சற்று நின்று நாம் கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்த்தாலே போதும். நமக்கு இருக்கும் இந்த கஷ்டமெல்லாம் மிக சிறியதான கஷ்டம் என்று நமக்கே புரியும். வாழ்க்கையில் உண்மை மிக மிக அவசியம். பாசத்தை வைத்து நெடுநாள் பயணிக்கலாம், ஆனால் வேஷத்தை வைத்துக்கொண்டு ஒரு நாள் கூட பயணிக்கவே முடியாது.
எனவே மற்றவர்களிடத்தில் உண்மையாக இருக்க பழகு, நம்பிக்கையாக இரு. எது வந்தாலும் நான் அதை பார்த்துக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. முடிந்ததை நினைத்து நினைத்து எப்பொழுதும் வருந்தாமல், வரப்போவதை நினைத்து நமக்கு இது வந்தால் நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற சிந்தனை மட்டுமே நம் மனதில் இருந்தால் போதும். நாம் நினைத்ததை விட பல 100 மடங்கு நமக்கு நன்மை வந்து சேரும். நம் சொத்து நம்மிடமே வரும் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். நம் கஷ்டங்கள் எல்லாம் நொடி பொழுதில் தீரும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். நீ வேண்டியது எல்லாம் உனக்கு சுபமாகவே கிடைக்கும். உன்னுடைய நல்லதொரு முடிவுக்காக காத்து கொண்டிருந்தாயல்லவா? அந்த முடிவு இதோ நாளை பௌர்ணமி விடியலில் உனக்கு வரும். சர்வ நிச்சயமாக நீ எதிர்பாராத மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் வந்து சேரும். உன் மனக்குறைகளெல்லாம் தீரும். உன் மன சுமைகளெல்லாம் குறையும். மகத்தான நாளாக நாளை விடியும் பௌர்ணமி விடியல். என்னுடைய ஆசிகளும் ஆசிர்வாதமும் உன் மீது பொழிந்து கொண்டே இருக்கும். சர்வ நிச்சயமாக உன் வாழ்வு வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத எல்லா அதிசயமும் உனக்கு நடக்கும். நடந்து விடுமா என்று நீ ஏங்கியது நிச்சயமாக நாளை முதல் உனக்கு ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். நற்செய்தி உன்னை தேடி வரும். நீ மனதில் நினைத்து உருகிய விஷயம் எல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும். நான் கூறும் வாக்கு நிச்சயமாக பலிக்கும். என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எப்பொழுதாவது உன் வாழ்வில் பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை எப்படி மீறலாம், அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவரலாம், அதற்கான உபாயத்தை எப்படி தேடலாம் என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இல்லாமல் அமைதியாக பொறுமையாக இருந்தாலும் கூட அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல நேரமும் நல்ல சூழ்நிலையும் உருவாகவும் செய்யும். உன்னிடம் உன்னை சுற்றி யார் பேசினாலும் அவர்களின் பேச்சை கேட்டுக்கொள். ஆனால் சிலரிடம் மட்டுமே நீ பேச பழகு. சிலரிடம் மட்டுமே உன் பேச்சை தொடரு. யார் வந்து உன்னிடம் என்ன துயரங்கள் சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்கொள். ஆனால் மறந்தும் கூட அவர்களுக்கு அறிவுரையை வழங்கிவிடாதே. நீ வாழ பிறந்திருக்கிறாய். வாழ்க்கையை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும். அதற்கு தடையாக உள்ள பிரச்சனைகளையும் துன்பங்களையும் வேறு விதமாக அணுகி, வேறு விதமாக உன் வாழ்விலிருந்து நீக்கி, எல்லாவற்றையும் சகல சம்பூர்வமாக வாழ வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. என்னுடைய ஆசை உன் வாழ்வில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உன்னோடு எப்பொழுதும் பயணிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீக்கமற நிறைந்திருக்க வேண்டும். எந்த ஒரு மனதில் அமைதியும் சாந்தமும் பொறுமையும் நிலவுகிறதோ அங்கு எப்பொழுதுமே உன் சாயி தேவா நான் வீற்றிருப்பேன். சில சமயம் கஷ்டங்கள் வேதனைப்பட வைக்கும். நம்மை சுற்றி நடக்கும் சூழ்நிலைகள் நம்மை அமுக்குவது போல தோன்றும். நம்மளுடைய பிரச்சனைகள் நம் வாழ்க்கையே வீணடித்துவிடும் என்பது போல சூழ்நிலையும் இருக்கும். ஆனாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையோடு பக்தியோடு பொறுமையாக இருக்கும் எந்த ஒரு மனதிடமும் நான் எப்பொழுதுமே நீக்கமற நிறைந்துதான் இருப்பேன். எந்த சூழ்நிலையையும் பார்த்து திகைத்து விடக்கூடாது. ஏன் நம் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று வெறுத்து விடக்கூடாது. வாழ்க்கையை நம் கர்ம விலையின் சூழ்நிலையால்தான் நம் வாழ்வில் இப்படி ஒரு சூழ்நிலை அமைகிறது. நம் சாயப்பா அதை அமைத்து கொடுக்கிறார். வாழ்க்கையில் வெற்றியடைவதற்காகத்தான் இந்த சூழ்நிலை நம் வாழ்வில் வந்திருக்கிறது என்று தீர்க்கமாக நம்பி அந்த சூழ்நிலையை எதிர்த்து நின்று போராட நமக்கான தைரியத்தை பாபா கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு உனக்கு வரும் சூழ்நிலையை அணுகிப்பார். உன் வாழ்வில் நீ எல்லாத்தையும் நீ நினைப்பதற்கு மேலாக சாதித்து காட்டலாம். எல்லோருமே வாழ்க்கையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களே என்று
நீயும் அவர்களை கண்மூடித்தனமாக பின்தொடராதே. உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்து பின் அந்த பாதையில் லட்சியத்தோடு உன் பயணத்தை துவங்கு. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும், நீ போராடும் நேரத்தில் உன்னை ஆதரவாக எதுவும் கூறாமல் இருந்தாலும், உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் உன்னை கைவிடவே விடாது. என் வாழ்க்கையில் எதுவுமே நிகழவில்லை, சாய்பாபா எனக்கு எதுவுமே தரவில்லை என்று அழுத நாட்களெல்லாம் முடியப் போகிறது. உன் வாழ்வில் பிரகாசம் பிரகாசிக்கப் போகிறது. பிரகாசமான காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. ஒரு மரம் தன்னுடைய இலைகளையெல்லாம் உதிர்த்துவிட்டு தனி மரமாக நின்றால் அந்த மரம் பட்டு போய்விட்டது என்று நாம் யாருமே பதறிவிடுவதே இல்லை. இப்பொழுது சூழ்நிலை இலையுதிர்காலம், வசந்த காலம் வரும் பொழுது மீண்டும் இலைகளெல்லாம் துளிர்க்கும். மரம் மிக பெரிய விருட்சமாய், பறந்து விரிந்த விருட்சமாய் மாறும் என்ற நம்பிக்கையோடு தான் காத்திருப்போம். அதே போலத்தான் உன் வாழ்க்கையிலும் சோதனை காலம் இருக்கிறது. சோதனை காலத்தில் நீ சூழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய சோதனை காலமெல்லாம் முடிந்து உனக்கான சந்தோஷ காலம், உனக்கான மகிழ்ச்சியான பொக்கிஷமான காலம் வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நம்பிக்கையோடு நீ செய்யும் எந்த ஒரு விஷயமும் வீணாக தோற்று போனதாக கதையே இல்லை. பறப்பதற்கு வசதிகள் 1000 இருந்தாலும் தரையில் இருக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறகுகளை இழந்தாலும் அப்பொழுதுதான் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை யாராவது அவமானப்படுத்தினார்களா என்றால், உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கை வெறுத்தாலும் கூட அடுத்த நொடியிலிருந்தான் உன் வாழ்வு ஆரம்பமாகிறது. உன்னை அவமானப்படுத்துபவர்களுக்கு முன் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் வெற்றிகரமாகவும் மிக பிரம்மாண்டமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற உத்வேகம் உன் மனதில் எண்ண வேண்டும். உத்வேகம் உன் மனதில் வந்துவிட்டாலே போதும், நீ வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமாக சாதித்து காட்டலாம், ஜெயித்து காட்டலாம், வெற்றியடைந்து காட்டலாம். நான் உன்னோடு எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு தோல்வி என்ற பேச்சிற்கே இடமே இல்லை. அதிசயம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நீ இதுவெல்லாம் இது நாள் வரை இழந்தாயோ அனைத்தையும் பெறதான் போகிறாய் உன் சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை அடைவதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு, வாழ்வில் பிரம்மாண்டமாக ஜெயிப்பதற்கு, உன் வாழ்வில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு செல்வதற்கு அந்த கஷ்டங்கள் தான் உனக்கு துணையாக இருக்கிறது. அந்த கஷ்டங்கள் தான் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழிவகுத்துகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. கஷ்டம் வந்துவிட்டால், சோதனை வந்துவிட்டால், என் வாழ்க்கையில் எனக்கு மட்டும் சோதனை காலம் ஆட்டி படைக்கிறதே, நான் மட்டும் அப்படி என்ன தவறு செய்தேன், என்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மகிழ்ச்சியாகவும் மிக ஆனந்தமாகவும் இருக்கும் பொழுது நான் மட்டும் கஷ்டத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறேனே என்று தேவையில்லாமல் நான் தான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நீயே உன்னை தவறாக புரிந்து கொண்டு உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பம் துன்பம் என்பது சரிசமம்தான். எல்லோருக்கும் எல்லாமுமே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்கலாம். தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் எதையும் சாதித்து காட்டலாம், எதையும் வென்றுவிடலாம் என்ற மனோதைரியம் உன்னிடம் உண்டால் போதும், அனைத்தையும் சாதிக்கலாம். குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி என்பதை மனதில் வைத்துக்கொள். ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் எல்லாமே நகர்ந்து கொண்டிருக்கிறது, எல்லாமே வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். உனக்கும் அந்த விடிவு காலம் வரும், நிச்சயமாக வரும். அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும். உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மன தைரியம் இருந்தால்
உனக்கு நீயே ஆறுதல் கூறிக்கொண்டேயானால் அனைத்தையும் கடந்து போகலாம். எது வந்தாலும் கடந்து போய்க்கொண்டு அடுத்த வாழ்விற்கான வழியை பார்த்து கொண்டே இருக்கலாம். எனவே முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக வாழ்ந்து காட்டலாம், ஜெயித்து காட்டலாம். எது நடந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. இன்றைய தினம் வேணுமானால் கடினமாக இருக்கலாம், நாளை மிக மோசமான தினமாக கூட இருக்கலாம், இருந்து விடலாம். ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் உன் வாழ்க்கை பயணத்தை நீ மேற்கொண்டே இரு. நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் பிரகாசம் உன்னை வந்து காக்கும்.